Hello students, I am Anthony. நம்ம 10th Mathematics Relations and Functionsல example 1.19 நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் g of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து f காம்போசிஷன் g அண்ட் g காம்போசிஷன் f இந்த டூ வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இங்கே f காம்போசிஷன் g காம்போசிஷன் f காண்க கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? ஓகே, f காம்போசிஷன் g. ஓகேயா, சரி. ஓகே, f காம்போசிஷன் g ஆஃப் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ். ஓகே, நம்ம ஃபர்தர் எப்படி எழுதோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதையே அங்கே எக்ஸ்ன்னு போட்டிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் சரி ஜி ஆஃப் எக்ஸும் சரி உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால இங்கே நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, சரி. இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஓகே, இங்கே வெளியில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு வெளியில் வரும், செகண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு உள்ளே வரும். ஓகே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப்ஐ வந்து அப்படியே எழுதிக்கிட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு மேலே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதை கொண்டாந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். g of x என்ன கொடுத்துருக்காங்க? x² - 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, அதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ இங்கே ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுங்கள்? f. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. fங்கிறதுனால fங்கிற ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். அதில் xங்கிற பிளேஸில் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேயா? நல்லா கவனிங்க. இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ், இங்கே ஒய்னா இங்கே ஒய், இங்கே இசட்னா இங்கே இசட் வரும். அதான் கான்செப்ட். அப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு பதிலாக வரும். அப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? x² - 2 இல்லையா? அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுங்கிற பிளேஸில் இந்த x² - 2 கொண்டு போய் நீங்கள் போடுவீங்க. போடுவோமா? ஓகே, 2 எக்ஸுங்கிற பிளேஸில் என்ன பண்ணணும்? அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே x² - 2 ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 1. இப்போ இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஓகே, 2 × x², 2 × -2 வந்து உங்களுக்கு -4 ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 1. ஓகே, இந்த 2x² வந்து அப்படியே வச்சுக்கிறீங்க. -4 + 1 will be getting வாட்டு உங்களுக்கு -3. இதுதான் வந்து எதுக்கான வேல்யூ? f காம்போசிஷன் g ஆஃப் xக்கான வேல்யூ. ஓகே, சரி. இப்போ நம்ம g காம்போசிஷன் f நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இங்கே g காம்போசிஷன் f ஈக்குவல் டு, ஓகே, இங்கே ஆக்சுவலி வந்து நம்ம வந்து x இங்கே போடணும். ஈக்குவல் டு இது எப்படி எழுதுவீங்க? g ஆஃப் f ஆஃப் x. ஓகே, சரி. ஏன்னா g ஃபஸ்ட் லெட்டர் அது வெளியில். ஓகே, செகண்ட் வந்து f அது உள்ளுக்குள்ளே. அப்போ g ஆஃப் f ஆஃப் x. இப்போ இந்த g வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னவோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ f ஆஃப் xக்கு பிறகு என்ன வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 2x + 1. ஓகே, அதை ஃபுல்லாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 2x + 1. சரி. இப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன்? g. ஓகே, அப்போ ஜிங்கிற அந்த ஃபங்க்ஷன் அதாவது சார்பு நம்ம சூஸ் பண்ணுறோம். அதில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னவோ அதை கொண்டு போய் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க? x² - 2 இல்லையா? அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் உள்ள அந்த 2x + 1 போடுறீங்க. ஆல்ரெடி அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறீங்க? அந்த ஸ்கொயர் போட்டுக்கிறோம். - வாட்டு உங்களுக்கு 2. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரியா? ஓகே, தட் இஸ் a + b த ஓகே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + வாட்டு 2ab ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு b². சரி. இப்போ இங்கே ஏவுக்கு பதிலாக உங்களுக்கு 2x, பிக்கு பதிலாக 1. அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் will be getting வாட்டு உங்களுக்கு ஓகே 4x². 2க்கும் xக்கும் 2க்கும் ஸ்கொயர் அப்ளிகபிள். ப்ளஸ் 2abனா 2 × 2x × 1. ஓகே, தட் will be getting வாட்டு உங்களுக்கு 4x ப்ளஸ் 1² 1² வந்து உங்களுக்கு 1 தான். மைனஸ் வாட்டு உங்களுக்கு 2. அடுத்தது என்ன கிடைக்கும்? ஓகே, 4x² ப்ளஸ் வாட்டு 4x அப்படி வச்சுப்பீங்க. 1 - 2 will be getting வாட்டு -1. அப்போ உங்களுக்கு g காம்போசிஷன் f ஆஃப் xக்கான வேல்யூ 4x² + 4x - 1. ஓகேயா? ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னது வந்து f காம்போசிஷன் g அண்ட் g காம்போசிஷன் f தான். அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ஃபர்தராக அது வந்து இது கேட்கல. இப்போ நம்ம செய்ய போகிற ரிசல்ட் என்னென்னா f காம்போசிஷன் gக்கான ரிசல்ட்டையும் g காம்போசிஷன் fக்கான ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். இது 2x² - 3. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4x² + 4x - 1 ரெண்டு ஈக்குவலா? ஈக்குவல் இல்லை. ஈக்குவல் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, f காம்போசிஷன் g நாட் ஈக்குவல் டு ஓகே g காம்போசிஷன் f அப்படின்னு போடலாம். இங்கே வந்து f காம்போசிஷன் g ஆஃப் x, g காம்போசிஷன் ஆஃப் f ஆஃப் x. அந்த x நம்ம போடணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக அந்த காம்போசிஷன் அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஓகே, சரி. இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி கேட்கல. சரிங்களா? ஓகே, சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் ஓகே f காம்போசிஷன் gயும் g காம்போசிஷன் fம் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, which is required answer for given problem. Thank you.